நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான வீடியோ. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களால் சிங்கப்பூர் போக முடியும். அதாவது இப்போ சூழ்நிலைக்கு இந்த வீடியோ நான் எப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா 1ஆம் தேதி 10வது மாதம் 2024வது வருஷம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவை தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க. உங்கள் நண்பர்கள் யாராவது சிங்கப்பூருக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு அனுப்புங்க, அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சிங்கப்பூர் போகிறதுக்கு அப்படின்னா என்ன பாஸ்லாம் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் பாஸ், இ பாஸ், என்டிஎஸ் பர்மிட்டு, பிசிஎம் பர்மிட்டு, சிபிஆர் பர்மிட்டு, இந்த மாதிரி பல வகையான பர்மிட்டுகள் இருக்குது. ஓகேங்களா? அப்படி இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு இப்போ என்ன வேலைக்கு என்ன பர்மிட்டுக்கு ஜாப்பு போட்டாலும் அடுத்த ½ அன் ஹவர் டு 1 ஹவருக்குள்ளே ஜாப்பு ஃபுல்லாகிடுது. எஸ் பாஸ், இ பாஸுக்கெல்லாம் கரெக்டாக 10 மினிட்ஸ் தான். ஒரு ஆர்டர் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த 10 நிமிஷத்தில் அதுக்கு 100 டாக்குமெண்ட் போயிடுது. ஸோ அப்படி இருக்கிறதுனால வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் வந்துட்டு அந்த 100 டாக்குமெண்ட் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், தப்பி தவறி உங்கள் டாக்குமெண்ட் ஃபஸ்ட்டாக போயிடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் நம்மள்ட்ட ஜாப் கேட்குறாங்க, ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் மீட் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த கூகுள் மீட் மூலமாக நம்மள்ட்ட பேசுகிறாங்க. பேசிட்டு அது நம்ம வந்து நான் தனியாகவே பர்சனலாக அவங்கள்ட்ட பேசுகிறதுனால அவங்கள பற்றி நான் நிறையா தகவல்கள் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அவங்க எந்த அளவுக்கு வந்து சிங்கப்பூருக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எல்லாத்தையுமே நான் கூகுள் மீட் அவங்கள்ட்ட பேசி நான் தெரிஞ்சுக்கிறதுனால இமீடியட்டாக எனக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஜாப் என்னால் வாங்கி கொடுக்க முடியுது. நீங்களும் கூகுள் மீட்டில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இந்த ஃபோன் நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கூகுள் மீட்டில் ஜாயின் பண்ணி எனக்கு டாக்குமெண்ட் கொடுக்குறாங்களா, நான் இமீடியட்டாக அங்கே டாக்குமெண்ட் கொடுக்குறேன். அதுவும் எஸ் பாஸ், இ பாஸுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நான் டாக்குமெண்ட் கொடுக்குறேன். அதில் ஏதாவது சின்ன கரெக்ஷன் இருக்குது சார், இதை பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கரெக்ஷனை வந்து நான் அந்த கேண்டிடேட்டிட்ட சொல்லி அதை சரி பண்ணிட்டு இங்கே திருப்பி கொடுக்கறதுக்குள்ளார, சார் சாரி சார், அந்த ஜாப் வேகன்சி முடிஞ்சிடுச்சு சார், வேறு டாக்குமெண்ட் கரெக்டாக வந்துச்சு, கொடுத்துட்டோம் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டாக 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளார இந்த மாதிரி நடந்துருது. எந்த மாதிரி ஜாப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ பாஸ், எஸ் பாஸ், என்டிஎஸ் பர்மிட், இந்த மாதிரியான ஜாப்புக்கெலாம் இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரீசனாக வந்துட்டு, அதாவது நான் அந்த டேட் எடுத்துகிட்டு இருக்கப்போ எஸ் பாஸும் என்டிஎஸ் பர்மிட்டும் கொஞ்சம் ரேராக தான் இருக்குது. இ பாஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே கிடச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஏஜென்ட் சைட்லேருந்து சொல்கிறாங்க, லைசன்ஸ்டு ஏஜென்சி சைட்லேருந்து. ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஏன் இவ்வளோ சீக்கிரம் ஃபுல் ஆகுதுன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன காரணம் வந்து இதுதான் சார். அதாவது வந்துட்டு டாக்குமெண்ட் வந்து ஒரு வேலை வருது, ஒரு ஜாப் வருது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஜாப்புக்கு 40லேருந்து 50 டாக்குமெண்ட் வருது சார். அதில் எது ப்ராப்பராக பெஸ்ட்டாக கரெக்டாக இருக்கோ அந்த டாக்குமெண்ட்டை தான் சார் மூவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ எங்கே இடிக்குது, இப்போ ஒன்றுமே இல்லை, நான் ஒருத்தர் கொடுத்தேன், நமக்கு நடந்த சம்பவம்னு சொன்னேன்ல, ஒருத்தர் கொடுத்தேன்ல, அவர் மட்டும் அந்த மிஸ்டேக் பண்ணாமல் கரெக்டாக கொடுத்துருந்தாரு அப்படின்னா நேரம் அந்த ஜாப்பில் அவர் இ பாஸில் வெளிநாட்டில் இருந்திருப்பார். ஸோ மிஸ் ஆயிடுச்சு. எதனால் மிஸ் ஆயிடுச்சு? டாக்குமெண்ட் வந்து ப்ராப்பராக ரெடி பண்ணலை அப்படின்றதுனால மிஸ் ஆயிடுச்சு. ஸோ தயவுசெய்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து தெளிவாக இது மாதிரி டாக்குமெண்ட்டை இமீடியட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட டாக்குமெண்ட் கொடுத்தாலும் சரி, அமௌண்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் கட்டுறதுக்கு ரெடியாக இருங்க. எல்லாத்துக்குமே நீங்கள் தயாராக இருக்கணும். ஓகேங்களா? ப்ராப்பராக ரெடியாக இருக்கணும். ஃபோன் பண்ணால் உடனே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். இமீடியட்டாக வந்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த வீடியோவோட எண்டில் எப்படி வந்து ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் சொல்கிற தகவல்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இல்லை இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து டாக்குமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். இது மாதிரி உங்களோட ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் ரெடி பண்ணி வச்சுங்க. டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறத பொறுத்த வரைக்கும் 2 விதம் இருக்குது. ஒன்று படித்தவங்க, நிறைய டிகிரியெல்லாம் முடிச்சிருப்பாங்க படித்தவங்க. 2வது வந்து படிக்காதவங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு படித்தவங்களுக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்னு சொல்கிறேன், அடுத்தது படிக்காதவங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து தெளிவாக உங்கள் ரெஸ்யூம் இருக்கணும். அந்த ரெஸ்யூமில் வந்துட்டு கண்ணா பின்னான்னு இருக்கக்கூடாது. அந்த ரெஸ்யூமில் ப்ராப்பராக உங்களோட டேட்டாஸ் எல்லாமே அந்த ரெஸ்யூமில் வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்யூம் ஒரு பேஜில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் அவசியம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஸோ வந்துட்டு ரெஸ்யூமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட பேர், உங்கள் அட்ரஸ், உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, அடுத்தது உங்களோட குவாலிஃபிகேஷனு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, இது மட்டும் தெளிவாக இருந்துச்சு அப்படின்னாலே போதும். கண்டிப்பாக ரெஸ்யூமில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன வேலையை கொடுக்குறீங்களோ அந்த வேலையில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா தெளிவாக அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரெஸ்யூம் கொடுத்துட்டீங்களா, அடுத்தது உங்களோட பாஸ்போர்ட். 2வதாக உங்கள் பாஸ்போர்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பாஸ்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஸ்கேன் பண்ணதில் 2 பேஜும் இருக்கக்கூடாது. ஃப்ரண்ட் பேஜ் ஒரு பேஜில் இருக்கணும், 2வது வந்துட்டு பேக் பேஜ் தனியாக இருக்கணும். 2 தனித்தனி பேஜாக இருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 10th மார்க் ஷீட்டு, அடுத்தது 12th மார்க் ஷீட்டு,
அடுத்தது வந்து காலேஜ் கம்ப்ளீட் கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட், கான்வர்சேஷன் சர்டிஃபிகேட் இது மட்டும் இருந்துச்சுன்னாவே போதும். இது எல்லாமே ப்ராப்பராக வந்து ஸ்கேன் பண்ணி இருக்கணும். ரெஸ்யூமு, உங்களோட 10th சர்டிஃபிகேட்டு, 12th சர்டிஃபிகேட்டு, காலேஜ் முடிச்சதுக்கான வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் கான்வர்சேஷன் சர்டிஃபிகேட்டு, அதுக்கு கீழே வந்து தெளிவாக உங்களோட வேக்சின் சர்டிஃபிகேட் இருக்கணும். கடைசியாக பார்த்தீங்க வேக்சின் சர்டிஃபிகேட்டுக்கு கீழே என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் சைஸ் ஃபோட்டோ ஒன்று கரெக்டாக இருக்கணும். சும்மா வெளியில இருந்து எடுத்து அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஸ்டூடியோவில் போய் ப்ராப்பராக வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துருக்கணும். அது வந்து உங்களோட ஃபுல் சைஸ் ஃபோட்டோவாக இருக்கணும். ஆஃப் சைஸ் ஃபோட்டோ தேவையில்லை, ஓகேங்களா? ஃபுல் சைஸ் ஃபோட்டோவாக இருக்கணும். இதை மட்டும் தெளிவாக சிங்கிள் பிடிஎஃப்ல கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஃபோட்டோ எடுத்து கேம் ஸ்கேனரில் எடுக்கிறது இந்த மாதிரி வேலையே வச்சுக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ உங்கள் டாக்குமெண்ட் போகுதுன்னு வச்சுங்களேன், அவங்களும் செலக்ட் பண்ணிடுறாங்க, அப்ளையே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அப்ளை பண்ணல நீங்கள் அனுப்புறீங்க பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டில் உங்களோட பாஸ்போர்ட் நம்பரு எல்லாத்தையுமே பார்த்து தான் அவங்க டைப் பண்ணி தான் அப்ளை பண்ணுவாங்க. எம்ஓஎம்க்கு அப்ளை பண்ணல, மேனுவலாக தான் அப்ளை பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணாமல் ஃபோட்டோ எடுத்து அனுப்புறதோ இல்லை அது ஒழுங்காக ஸ்கேன் பண்ணலை அப்படின்னாவோ அந்த எழுத்தில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்துச்சு அப்படின்னா அப்படி அந்த மிஸ்டேக்கோட தான் உங்களுக்கு ஐபிலையும் வரும், அந்த மிஸ்டேக்கோட தான் உங்களுக்கு ஒர்க் பர்மிட்லேயும் வரும். எல்லாத்துலேயுமே வந்துட்டு அந்த மிஸ்டேக் இருந்துடும். ஸோ இது வந்து சாதாரணம் கிடையாது, ரொம்ப பெரிய பிரச்சனையாயிரும். இப்போ ஐபி வருதுல வந்துட்டு இவங்க போடையில் ஒரு ஸ்பெல்லிங் தப்பாக போட்டாங்கன்னா கூட உங்களை பாஸ்போர்ட்டில் ஒரு நேம் இருக்கும், ஐபியில் ஒரு நேம் இருக்கும். அப்படின்றப்ப உங்களால் சிங்கப்பூர் போக முடியாமல் போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணாமல் அனுப்புனீங்க அப்படின்னா ஏஜென்சி சைட்லேயோ இல்லை கம்பெனி சைட்லேயோ இவங்க ஸ்கேன் பண்ணலை, ஒழுங்காக ஸ்கேன் பண்ணாமல் அனுப்பியிருக்காங்க, திருப்பி ஸ்கேன் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. வேறு டாக்குமெண்ட் ப்ராப்பராக ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட் இருக்கா அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதனால உங்களுக்கு வேலை கிடைக்கிறது தாமதமாகறதுக்கும் தள்ளி போகிறதுக்குமான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி தெளிவாக டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா படிக்காதவங்களுக்கு, ஓகேங்களா? பெருசாக நான் எதுவும் படிக்கலைங்கய்யா என்ன பண்ணலாங்கய்யா அப்படின்னா கடைசியாக நான் சொல்கிறேன். பெருசாக படிக்காதவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜ் 2வது பேஜும் தனித்தனியாக இருக்கணும். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் சொல்லிடுறேன், ஃபஸ்ட்டு உங்களோட ரெஸ்யூமு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டேன். அடுத்தது பாஸ்போர்ட்டோட ஃபஸ்ட்டு பேஜ், செகண்ட் பேஜ், 2 தனித்தனி பேஜில் இருக்கணும், ஒரே பேஜில் இருக்கக்கூடாது. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 7th 8th ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட், நான் எதுவுமே படிக்கல பள்ளிக்கூடமே போகல அப்படின்னா உங்களோட வேக்சின் சர்டிஃபிகேட் இது மட்டும் இருந்துச்சுனாவே போதும். உங்களோட ஃபுல் சைஸ் ஃபோட்டோ கடைசியில் இது எல்லாமே சிங்கிள் பிடிஎஃப்ல இருக்கணும். நீங்கள் வந்து ஏதாவது நீங்கள் அதிகமாக வேலை பார்த்துருப்பீங்களா அந்த வீடியோ வந்து 2 பேருக்குமே வேணும். அதாவது அதை வந்து ஒரே பிடிஎஃப்ல அட்டாச் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு அனுப்புறீங்க அப்படின்னா நீங்கள் வேலை செஞ்ச வீடியோவை தெளிவாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்டோட சேர்த்து அந்த வீடியோவை நீங்கள் அனுப்பிடணும், ஓகேங்களா? ஸோ இந்த டாக்குமெண்ட் நான் சொன்ன எல்லாத்தையுமே சிங்கிள் பிடிஎஃபாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு கீழே நீங்கள் வீடியோ என்னென்ன இப்போ ஒரு சிஎன்சினா நீங்கள் சிஎன்சி வேலை செய்கிற வீடியோ, புரோட்டா மாஸ்டர்னா புரோட்டா போடுற வீடியோ, எல்லாம் நீங்கள் எந்த வேலைக்கு அப்ளை பண்ணாலும் இப்போ எஸ்பாஸ் சிபாஸில் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் ஒர்க்கிங் வீடியோ கேட்குறாங்க, வேலை செய்கிற வீடியோ கேட்குறாங்க அப்படின்றப்ப அந்த வீடியோவையும் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ராப்பராக இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அனுப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் ஆளாக உங்களை தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் அ பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு தடவை 2 பேருக்குமே டாக்குமெண்ட்டை மட்டும் தெளிவாக சொல்லிடுறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ரெஸ்யூம், 2வது உங்களோட பாஸ்போர்ட்டோட ஃபஸ்ட்டு பேஜ், 3வது உங்களோட பாஸ்போர்ட்டோட செகண்ட் பேஜ், 4வது உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு, 5வது உங்களோட அதாவது டிகிரி சர்டிஃபிகேட் அப்படின்னா கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் ஃபஸ்ட் 4வது வச்சுருங்க. அதுக்கு 5வது வந்துட்டு கான்வர்சேஷன் சர்டிஃபிகேட்டு, அதுக்கு கீழே உங்களோட வேக்சின் சர்டிஃபிகேட்டு, நீங்கள் 2 ஊசி போட்டிருக்கணும்ல அந்த சர்டிஃபிகேட், அதுக்கு கீழே உங்களோட ஃபுல் சைஸ் ஃபோட்டோ. இது வந்து படித்தவங்களுக்கு. படிக்காதவங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட ரெஸ்யூம், கண்டிப்பாக ரெஸ்யூம் இருக்கணும். ரெஸ்யூமில் வந்து என்ன போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸை போட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு ஏஜ் எல்லாத்தையுமே போட்டு அதுக்கு கீழே நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்கன்றதை ரெஸ்யூமில் போட்டுருங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரெஸ்யூம், 2வது உங்களோட பாஸ்போர்ட்டோட ஃப்ரண்ட் பேஜ், 3வது உங்களோட பாஸ்போர்ட்டோட பேக் பேஜ், 4வது நீங்கள் ஏதாவது படிச்சிருந்தீங்க 1வது 2 5வது 6வது 7வது 10வது இந்த மாதிரி ஏதாவது படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட். அது படிக்கலை அப்படின்ற பட்சத்தில் இல்லை நான் படிக்கலை சார் அப்படின்னீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் இல்லை உங்கள்கிட்ட, அதனால் அது எதுவும் தேவையில்லை. உங்களோட ஃபுல் சைஸ் ஃபோட்டோ, வேக்சின் சர்டிஃபிகேட் இது மட்டும் இருந்துச்சுன்னா போதும், ஓகேங்களா? கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் சிங்கிள் வீடியோவில் எடுத்துகிட்டு உங்களோட வீடியோ நீங்கள் ஒர்க் பண்ணுற வீடியோ இருக்குல்ல அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இதை மட்டும் ப்ராப்பராக அனுப்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது, கண்டிப்பாக கிடைச்சிரும். ஸோ நீங்கள் சிங்கப்பூர் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி டாக்குமெண்ட் ரெடியாக பக்காவாக உடனே வச்சுக்கிட்டு டக்குன்னு வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஒரு உங்கள் எக்ஸ்ட்ரா இல்லை நான் எனக்கு இன்னுமே வந்து வேகன்சி வேணும் அப்படின்னு நினச்சிங்க, டக்குன்னு நான் ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்களே எடிட் பண்ண தெரியணும்.
மொபைலில் வந்து ஏதாவது ஒன்று வந்து எடிட் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க, இந்த இடத்துல வந்து இது பிரச்சனையாக இருக்குது, இதை எடிட் பண்ணி கொடுங்க அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கே எடிட் பண்ண தெரியணும். இல்லை நான் கம்ப்யூட்டர் சென்டர் தான் போகணும், எடிட் பண்ணி பொறுமையாக கொடுக்கணும் அப்படின்னா டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கே எடிட் பண்ண தெரிஞ்சுன்னா இன்னும் வேகமாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கே கூட டாக்குமெண்ட் அனுப்புங்க, கண்டிப்பாக கூடிய விரைவில் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருவோம். இந்த மாதிரி பயனுள்ள தகவல் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.